இந்த சித்திரை திருவிழா முதல்ல இல்ல, மாசி மாசம்தான் மீனாட்சி கல்யாணம் இருந்திருக்கு. ஆனா PSNA College of Engineering and Technology திண்டுக்கல் and பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் பிஹைண்ட் சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை SVS 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு, ஒட்டக மார்க், சூட மற்றும் சாம்ராணி, வசந்தம் பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஜனதா சர்பத் மதுரை, ஆர்த்தி பினான்ஸ் மதுரை. எந்த ஜாதி, எந்த மதம், யார், என்ன குலம், என்ன எதுவுமே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இது நம்ம வீட்டு கல்யாணம், இது நம்ம வீட்டு விசேஷம் அப்படின்னு ஒத்துமையாக கொண்டாடுவதுதான் இந்த விழா. மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லா நாளும் சுப நாள், எல்லா முகூர்த்தம் சுப முகூர்த்தம். கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணும் என்ன பாக்குறாங்க, அதுவும் இறைவனும் இறைவியுமே பாக்குறாங்க, அவளே பாக்குறா. அப்ப எனக்கு என்ன நடக்கும்? சுபம் நடக்கும், சுப மங்களம் நடக்கும். இதை விட வாழ்க்கையில என்ன வேணும்? திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமணமாகிறதுக்கு, நல்ல சந்ததிகள் உருவாக்குறதுக்கு, உறவுகள் பெருகிட, சந்தோஷங்கள் வளர்ந்திட, மத மாச்சரியங்கள், கோபங்கள், பங்காளிகள் சண்டை போறோம், இது எல்லாம் நீங்க இந்த மீனாட்சி கல்யாணத்துல போயிடும். கைலாயத்தை நோக்கி படையெடுக்கிறார். ஒரு பெண்ணான் நளினமாக இல்லை, ஒரு போர்படை தலைவனாக, படை தலைவியாக இவ புறப்பட்டு போகிறார். கைலாயத்துல பார்க்கும் போதே சொக்கநாதரை பார்த்ததுனால இவள் தன்னுடைய இயல்பை ஞாபகப்படுத்துகிறார். ஐயோ, நான் ஒரு பெண் இல்ல, அவளுடைய 3 தனங்களில் ஒரு தனம் மறைந்து விடுகிறது. இயல்பா 2 தனத்தோடு இவ வாழ்க்கையில முதல் முறையாக நாணி கோணி நிற்கிறாள். இந்த கோவிலுக்கு போறது புத்தி பெருமையும், ஞானத்தினுடைய பெருமையும், மீண்டும் பிறவாவரம் பெருமையும், இதையெல்லாம் சொல்லக்கூடியவள் மீனாட்சி. PSNA College of Engineering and Technology திண்டுக்கல் மற்றும் பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் பிஹைண்ட் சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை SVS 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு, ஒட்டக மார்க், சூடம் மற்றும் சாம்ராணிகள், வசந்தம் பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஜனதா சர்பத் மதுரை, ஆர்த்தி பினான்ஸ் மதுரை. எப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை சந்திச்சாங்க, அந்த சந்திப்புக்கு அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது, இதுல இருந்து தொடங்கலாமா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்துகிற இந்த வருடத்தில் இந்த விஸ்வாவசு தான் அடிகோலிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஸ்வாவசுனுடைய மகள் வித்யாவதி, அவள் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்வதி மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. எப்போ பார்த்தாலும் அந்த பார்வதியை நினச்சியே அவள் சாமி கும்பிட்டுருப்பா, அவளுக்கு பூஜை பண்ணுவா, விளையாடுவா குழந்தையா இருக்கும்போதே. அப்போ இவ குழந்தையா இருக்கும்போதே அந்த வித்யாவதிக்கு பார்வதி காட்சி தரா. என்ன கேட்குறா, உனக்கு என்ன வேணும் குழந்தை அப்படின்னு. எனக்கு நீயே மகளாக பிறக்கணும் அப்படின்னு அந்த வித்யாவதி கேட்குறா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி மறைஞ்சிடுறாங்க. அடுத்த பிறவி வருது, காஞ்சன மாலையாக அவ பிறக்கிறா. மலையத்வஜன் அந்த மன்னன், பாண்டிய மன்னனுக்கு மனைவியாக குழந்தையே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட அந்த தம்பதிகளுக்கு ஒரு யாகம் செய்ய சொல்லி யாகம் செய்கிறாங்க. அந்த யாக குண்டரத்தில் இருந்து ஒரு 3 வயது குழந்தையாக, ஏன்னா வித்யாவதி யாரை பூஜை பண்ணா, அந்த குழந்தையாக இருந்து பார்வதியை பூஜை பண்ணா. அந்த பார்வதியே இவ எப்படி குழந்தையாக இருந்து பூஜை பண்ணாலோ அதே மாதிரி குழந்தையாகவே அந்த யாக குண்டரத்தில் இருந்து அந்த காஞ்சன மாலையினுடைய மலையத்வஜனுடைய மடியில் உட்கார்ந்துடுறா. குழந்தையா வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தையே பிரசாதமாக வந்ததுனால மங்கையர்க்கரசி அப்படின்னும், மீனாட்சி அப்படின்னும், மீன் போன்று ஆட்சி செய்யக்கூடியவள்னும் அந்த நேரத்தில் பேர் வைக்கும்போது ஒரு அசரே சொல்லுது, இவளை நீங்கள் ஆம்பளையாக வளர்க்கணும், போர் பயிற்சியெல்லாம் கொடுக்கணும், இவளுக்கு 3 மார்பகங்கள் தடங்கள் இருக்கும். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கணவனை பார்க்கும்போது அந்த ஞானம் ஏற்பட்டு அவளுக்கு அபரஞானம் மறைந்து போய் அற்புதமான வாழ்க்கை வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, வளர்க்குறாங்க. இந்த மீனாட்சி வயசுக்கு வருகிறாள். அதாவது நீங்க போர் பயிற்சி கொடுத்து வளர்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க சார். அப்ப அவங்க போர்க்களத்துல ஈடுபட்டாங்களா? எல்லா நாட்டுக்கும் இவங்க படையெடுக்கிறாங்க. எல்லா மன்னர்களையும் தன்னுடைய தோள் பலத்தினால எல்லாரையுமே வென்று கடைசியாக மீந்து போயிருக்கிற கைலாயம்தான்.
கைலாயத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். எப்படி போகிறாங்க? ஒரு பெண்ணான் நளினமாக இல்லை, ஒரு போர்ப்படை தலைவனாக மிக பிரமாதமாக அந்த படை தலைவியாக இவ புறப்பட்டு போகிறாள். அங்கே போன உடனே அதிகார நந்தியும் போரிட்டு வென்றிடுகிறாள். அதிகார நந்தி உள்ளே போய் சிவபெருமான்கிட்ட, ஐயா இந்த மாதிரி ஒரு பெண் வந்திருக்கிறா, மதுரையில் இருந்து உங்களோடு போர் புரியணும்னு சொல்கிறா, அவளுடைய பலாக்கிரமத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும், ஒவ்வொரு பேரும் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. சிவபெருமான்னு அங்கே சொல்லலை, நீங்கள் நல்லா கவனிக்கணும். சொக்கநாத பெருமாள்னு சொல்கிறாங்க. சொக்கநாதர் அப்படின்னா, சொக்கநாதர்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, இவரை பார்த்த உடனே மீனாட்சி வந்து சொக்கி போகிறாளாம். அப்படிப்பட்ட ஒரு அழகா அந்த சொக்கி போன உடனே அவருக்கு பேர் சொக்கநாதர். அதனால்தான் சொக்கநாதர் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா? அவரு எப்படி வந்தாராம், அங்கே கைலாயத்தில் பார்க்கும்போதே சொக்கநாதரை பார்த்ததுனால இவள் தன்னுடைய இயல்பை வந்து ஞாபகப்படுத்துகிறாள். ஐயோ, நான் ஒரு பெண் இல்லை, அவளுடைய 3 தனங்களில் ஒரு தனம் மறைந்து விடுகிறது. இயல்பா 2 தனத்தோடு இவ வாழ்க்கையில் முதல் முறையாக நாணி கோணி நிற்கிறாள் அப்படின்னு சொல்கிறாள். அப்படிப்பட்ட அந்த சொக்கநாதரை பார்த்த உடனே போர் புரிய மனம் வருமா? உடனே இவளுக்கு அந்த முற்பிறவியினுடைய ஞாபகமெல்லாம் வந்து திருமணம் நடத்தணும், நீங்கள் வந்து பெண் கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெண் கேட்டு பாண்டிய மன்னன்கிட்ட வந்து பெண் கேட்குறாங்க. அந்த பெண் கேட்கும்போது, நான் சித்திரை மாதத்தில் வந்து உங்களை திருமணம் செய்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த சித்திரை திருவிழா முதல்ல வந்து இல்லை, மாசி மாதம்தான் மீனாட்சி கல்யாணம் இருந்திருக்கு. ஆனால் பின்னாடி காலத்தில் வந்து திருமலை நாயக்கரனுடைய அந்த காலத்தில் வந்து விவசாயங்களில் இருக்க விவசாய வேலைக்காக மாசி மாதம் எல்லாரும் போயிடுறாங்க. இந்த தேரோட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா தேர் பிடிச்சி வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கே ஆட்கள் வந்து வரமாட்டேன்றாங்க. உங்களுக்கு வேலை இருக்குது இல்லைங்களா? அதனால் அவர் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தார். சித்திரை மாதம் வருஷத்தினுடைய முதல் மாதம், சூரியன் உச்சத்தில் இருக்கும் காலம். இந்த காலகட்டத்தில் நம்ம திருமணம் செய்வோம், அந்த திருமண நிகழ்ச்சியை நம்ம இப்படி மாற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்திரை மாதம் திருமணம். சொக்கநாதர் உண்மையாலுமே சித்திரை மாதம் தான் வந்தாரா அவரு? மாசி மாதம் தான் திருமணம் நடக்குது. அந்த இயல்பு அப்போ கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த நாட்களை எல்லாம், அந்த விழாக்களை எல்லாம் மாற்றுறாங்க. இந்த சித்திரை மாதம் மக்களுடைய வசதிக்காகவும் மக்களுடைய சந்தோஷத்திற்காகவும் இந்த விழா மாறுது. உலகம் முழுவதிலும் இருந்து அங்கே வராங்க. 16 நாள் இந்த திருவிழா நடக்குது. இந்த சித்திரை திருவிழா 16 நாள் நடக்குது. கொடியேற்றத்தில் ஆரம்பித்து அழகர் மலை மீண்டும் போய் ஊருக்கு சேர்ற நாள் வரைக்கும் அந்த 16 நாள் நடக்குது. ஆகவே இந்த 16 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாவாக இந்த மதுரையில் சேர்ந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். இது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வீட்டில் நடக்கிற ஒரு திருமண விழா மாதிரியே, ஒரு தீபாவளி மாதிரி, ஒரு பொங்கல் மாதிரியே எல்லாரும் கொண்டாடுறாங்க. தாயார் வந்து கிரீடம் அணியிறது, செங்கோலை வந்து அவங்க பிடிச்சுக்கிட்டு, நீங்கள் மீனாட்சியினுடைய ஆட்சி அப்படின்னு பொதுவாகவே வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சிதம்பரமாக மீனாட்சியாக எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் மீனாட்சியினுடைய ஆட்சி நீங்கள் மொத்தமே 4 மாதம்தான். திருப்பியும் ஆமாம், அந்த அம்மா செங்கோல் வாங்குவாங்க. அது எங்கே வாங்குறாங்க தெரியுங்களா? மீனாட்சி கோயில் இல்லை, இம்மையில் நன்மை தருவார் கோவில்னு பக்கத்தில் இருக்கு. அந்த கோவிலில் தான் அந்த செங்கோல் கொடுப்பாங்க. தாயார் வந்து அதை வாங்கி 4 மாதங்கள் அரசாட்சி செய்கிறாங்க. அந்த அரசாட்சி செஞ்ச பிறகு திருப்பியும் சிவபெருமான்கிட்டே சொக்கநாதர்கிட்டயே கொடுத்துருவாப்புல. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமானது. மீனாட்சி அப்படின்னா மீனை போன்ற கண்களை உடையவள்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் மீனை போன்ற ஆட்சி புரியக்கூடியவள் மீனாட்சி. நம்ம அவங்க அணிந்து வர உடை குறித்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து நீங்க வந்து கள்ளழகர் அணிந்து வர உடை வைத்தே அங்க வந்து இது போன்ற கணிப்புகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க.
இப்போ மீனாட்சி அம்மன் வந்து என்ன மாதிரி உடையை அணிவாங்க? அந்த உடையில எதுவும் ரகசியம் இருக்கா? மாணிக்க கற்களால், அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியனது அம்சம் பெற்றது மாணிக்கம். ஆட்சி பெறுவதற்கு மாணிக்க கல்லை நம்ம உபயோகப்படுத்தணும். சூரியனது அம்சமான அந்த மாணிக்க கற்களை கொண்ட ராயர் அந்த முடியை வச்சு தான் அந்த அம்மாவே வந்து பதவி ஏற்பாங்க. அவங்களுக்கு உள்ள உடைகள், நிறங்கள், அந்த நவரத்தினங்கள் இழைத்த அந்த ஆடைகள் எல்லாமே திருமலை நாயக்கர் காலத்திலேயே கொடுத்துட்டு போனது. அதையெல்லாம் இன்னும் அந்த பழமை மாறாமையே அதையெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. மஞ்சள், சிகப்பு, பச்சை இந்த ஆடைகள் தான் உபயோகப்படுத்துவாங்க. கருப்பு, நீலம் இப்படிப்பட்ட ஆடைகளை வந்து அடர்த்தியான நிறங்கள் உபயோகப்படுத்த மாட்டாங்க. மங்களமான ஆடைகளை வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதாவது வந்து பாக்குறப்ப சிவபெருமான் எப்படி இருப்பாரு தோற்றத்துல அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா திருக்கல்யாணம் வரப்ப அவர் வந்து வேற மாதிரி வந்தாரு அப்படிங்கறத பத்தி சொக்கநாதனாய் இருந்த சிவபெருமான் சௌந்தர பாண்டியனாக வந்து பொண்ணு கேட்கிறார். அவர் சொக்கநாதனா மனைவிக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்தார். நல்ல கேள்வி. நீங்க ஏங்க மீனாட்சிக்கு வந்து எப்படி காட்சி கொடுத்தார்? சொக்கநாதனா. அப்போ பொண்ணு கேட்க வரும்போது சௌந்தர பாண்டியனாக, ஏன்னா பாண்டிய நாட்டுக்கு வராருல்ல, மலையத்வஜ பாண்டியனை வந்து பொண்ணு கேட்க போறார். அப்போ அவர் சௌந்தர பாண்டியன், அழகானவனாக வரார். சௌந்தர்யம் வேற, சௌந்தர ராஜபெருமாளாக இங்க வர்றது, சௌந்தர பாண்டியனாக வர்றது எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். அங்க வந்து பொண்ணு கேட்கிறார். பொண்ணு கேட்ட உடனே எல்லாம் ஒத்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்ப இந்த சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற விஷயம் எங்க இருந்து வந்தது? ஏன்னா நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்றோமே. உலகத்திலேயே முதல் சித்தன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தரேச பெருமாள் தான். நீங்க அங்க கூட போனீங்கன்னா, மீனாட்சி கோவிலுக்கு போனீங்கன்னா முதல் சித்தனாக அங்கே இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் சுந்தரேச பெருமாள். இங்கிட்டு வந்தா மதுரை மீனாட்சி அம்மன் கிட்டேயும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். கிளி வச்சிருப்பாங்க, கொண்டை வச்சிருப்பாங்க, பச்சை கலர்ல இருப்பாங்க. இதெல்லாம் அப்போ என்ன காரணம்னு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது நிறங்கள். அந்த நிறங்கள் தான் குணங்களாக மாறும். பச்சை மரகதக்கல்லால் ஆனது தான் மதுரை மீனாட்சி. பச்சை நிறத்தில் இருப்பவள் தான் அந்த யாக குண்டலத்தில் இருந்து வந்தவள். நீங்கள் திரௌபதி பார்த்தீங்கன்னா கருமையான நிறத்தை உடையவள், ஏன்னா அவள் யாக குண்டலத்திலிருந்து வந்தா. அதே மாதிரி தான் இவ கூட மீனாட்சியும் யாக குண்டலத்திலிருந்து வந்தாள், கருமையானவள். அந்த மஞ்சள் நிறம் மஞ்சள் வந்து பட்ட உடனேயே பச்சை நிறமாக மாறுகிறது. அந்த பச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஞானத்தை தரக்கூடியவள். இந்த ஞானத்தை பெற்றதற்காக புதனுடைய அம்சமாக இந்த கோவில் விளங்குகிறது. பச்சை அப்படின்னாலே புதனுடைய அம்சம். ஆகவே இந்த கோவிலுக்கு போறது வந்து புத்தி பெருமையும் ஞானத்தினுடைய பெருமையும் மீண்டும் பிறவாவரம் பெருமையும் இதையெல்லாம் சொல்லக்கூடியவள் மீனாட்சி. அந்த கிளிக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கத்துல போனா பச்சை கிளி ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லுமா. ஆனா மதுரைக்கு வந்தா மீனாட்சி தாயாருக்கு யாரெல்லாம் இன்னைக்கு வந்தாங்க, யாரெல்லாம் என்ன கோரிக்கை கொடுத்தாங்க, மனு கொடுத்ததுங்களா. இப்போ நீங்கள் முதலமைச்சர்கிட்ட வந்து மனு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மனுவெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இரவெல்லாம் பக்கத்தில் இருந்து அம்மா இன்னைக்கு இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு தாய்க்கு சொன்னாதான் தெரியுமா என்ன, ஆனால் ஞாபகப்படுத்துறதுக்கும் ஒரு பச்சை கிளி இருந்துதான், அதுதான் அவள் கையில் இருக்கும் பச்சை கிளி. மீனாட்சி அம்மனுக்கு வந்து இவ்வளோ விசேஷங்கள் இருக்கும்போது அங்க இருக்கிற சுந்தரேஸ்வரருக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சு. ஞானத்தை தருபவன். நீங்க மீனாட்சி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆடை அணிந்தாள், எப்படிப்பட்ட நவரத்தனங்களை அணிந்தாள், எப்படிப்பட்ட செங்கோலை தன்னுடைய கையில் எப்படி பிடிச்சிட்டு இருந்தா கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஆடைகள் வந்து எளிமையான ஆடை. பட்டாடை அப்படின்றத விட நெய்தல் ஆடையே அவளுக்கு வந்து ரொம்ப அருமையாக அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் பட்டோடோபம் இல்லாதவன், எளிமையானவன், யார் கூப்பிட்டாலும் இயற்கையிலேயே அழகாக இருக்கக்கூடியவன், சௌந்தரராஜன், சௌந்தர பாண்டியன். சௌந்தர பாண்டியனாக இங்கே காட்சி தரப்பக்கூடியவர். இப்போ வந்து திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வைபவம்.
அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் போய் உடை மாத்திட்டு வந்து திருமணம் நடக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. இது எத்தனை படிமுறைகள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த 16 நாளும் இந்த உற்சவத்தை வந்து ரொம்ப தீர்க்கமா இந்த கல்யாணத்திற்காக சாப்பாட்டில் கூட எத்தனை வகைன்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன கூட்டு, என்னென்ன பொரியல், என்ன சாப்பாடு, எத்தனை வகையான சித்திரான்னங்கள், எப்படியெல்லாம் பரிமாறப்பட்டது, யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக நமக்கு ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாத்த விட எவ்வளவோ மாலைகள் அணிந்தாள். ஆனால் என் தாய் மீனாட்சி என்ன மாலை போட்டுக்கிட்டு வரா தெரியுங்களா கல்யாணத்துக்கு? வேப்பம்பூ மாலை. அது எதுக்கு தெரியுங்களா? வேப்பம்பூ மாலை அணிந்து திருமணத்திற்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மன்னன் அது வேப்பம்பூ மாலை அணிந்து தான் அரசவைக்கே வருவானாம். அவங்களது வம்சத்தினுடைய மாலை அது. அதே மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. பட்டாடைகள் உடுத்து, நவரத்தினங்கள் இழைத்து, செங்கோல் கொடுத்து, இவ்வளவு கல்யாணம் பண்ணுற இந்த கல்யாணத்துக்கு கடைசியில் அண்ணன் வரலையே அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சொல்லலாமா? ஆனால் அதில் என்னன்னா, அண்ணனது எல்லை இது, தங்கையது எல்லை இது அப்படின்னு இந்த எல்லையை மீறாமையே போயிட்டாங்க. மண்டக மகுரிஷிக்கு வந்து சாப விமோசனம் கொடுத்துட்டு தன்னுடைய கடமையை செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அண்ணன் வரல அப்படின்னா அப்ப அது யாரு வந்து தங்கச்சி தாரவாத்து கொடுத்துருப்பாங்க? ஓ, நீங்க அதை தாரவாத்தது யாருன்னு கேக்குறீங்களா? அவர் யார்? அப்ப கள்ளழகர் இல்லையா? அப்ப அவர் யார்? படங்கள் வந்து கள்ளழகர் தான் தாரவாத்து கொடுத்ததா காண்பிக்கப்படுற மாதிரி இருக்கே. அப்ப அவர் தாரவாத்து கொடுக்கல? இல்ல, பெருமாள் தான் கொடுத்தார். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பவளக்கனி வாய் பெருமாள் திருப்பரங்குன்றத்துல இருக்கார். போய் வேண்டாம் பாருங்க. அங்கே முருகனும் தெய்வ யானையும் பவளக்கனி வாய் பெருமாளும் கல்யாணத்துக்கு முன்னாலே திருப்பரங்குன்றத்துல இருந்து இன்னைக்கு கூட புறப்பட்டு வராங்க. நீங்க அவங்க 3 பேர் வந்த பிறகுதான் கல்யாணமே நடக்கும். திருமணம் தாரை வார்த்து கொடுத்தது திருப்பரங்குன்றம் பவளக்கனி வாய் பெருமாள். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த திருமண வைபவம் நடக்கும்போது மதுரையிலையும் சரி, இன்னும் பல தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களையும் வந்துட்டு மாங்கல்யத்தை வந்து மாத்திர ஒரு விஷயம் நடக்கும். இந்த கயிறு மாத்திர விஷயங்கள் வந்து வீட்டில் பண்ணுவாங்க. அது என்ன சம்பிரதாயங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த தாலி மாங்கல்யம் வந்து சரடு மாத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் எங்குமே பார்த்தீங்கன்னா பழைய கயிறு மேலே போட்டுக்கிட்டு இந்த புது கயிறையும் மேலே போட்டுக்கிட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா மனசுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாள் நட்சத்திரம் பார்த்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் யாருடைய கண்ணிலையும் படாமல் ஜோதிட ரீதியாக ஜோதிடர்கள்ட்ட கேட்டு தாலி மாற்றுவாங்க. ஆனால் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லா நாளும் சுப நாள், எல்லா முகூர்த்தமும் சுப முகூர்த்தம். கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணும் என்னை பார்க்குறாங்க. அதுவும் இறைவனும் இறைவியுமே பார்க்குறாங்க. மீனாட்சி அவள் எப்படி காட்சி தருவாள்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவளே பார்க்குறா. அப்போ எனக்கு என்ன நடக்கும்? சுபம் நடக்கும், சுப மங்களம் நடக்கும். இதை விட வாழ்க்கையில் என்ன வேணும்? இதற்கு நீங்கள் நாள் நட்சத்திரம் சுப யோகம் தீனகம் எதுவும் பார்க்கணும், பஞ்சாங்கமே பார்க்கணும். சுவாமி எதிரிலையா நீங்கள் கயிறு மாற்றிங்க, உங்கள் குலம் விளங்கும், குலம் தழைக்கும், அற்புதமாக வாழலாம். ஏன்னா இது ஒரு 1000 வருடமாக 10,000 வருடமாக என் தாய் தகப்பன் எல்லாம் அந்த கயிறை மாற்றிருக்காங்க. அடுத்த சந்ததிகளும் மாறும். 5000 தலைமுறை இன்னும் அது தொடரும். அதுதான் என்னுடைய சொக்கநாதர் மீனாட்சி திருமண வைபவம். வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேர்ல போய் பார்த்தா திருமணம் கைகூடும் அப்படின்னு பல நல்ல விஷயங்களை வந்து இதுக்குள்ள கொண்டு வராங்க. வேற என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு? இங்க வந்து சிவம் வைணவம் அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது. எந்த ஜாதி, எந்த மதம், யார், என்ன குலம், என்ன எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையில் கற்பூரம் வச்சு அங்கங்கே சுவாமிக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க. அந்த சர்க்கரை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த பணம் இருக்குது, பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, நீங்கள் பெரிய மினிஸ்டர், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எளிமை. எல்லோரும் நீங்கள் என்ன குலம் இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. எல்லாரும் ஒருவராக எல்லாரும் சேர்ந்து இது நம்ம வீட்டு கல்யாணம், இது நம்ம வீட்டு விசேஷம் அப்படின்னு ஒத்துமையாக கொண்டாடுவது தான்
இந்த விழா. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன கை குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மீனாட்சியாக தன்னை அலங்கரித்து கொள்வாள். நீங்கள் அந்த மதுரையில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க, எத்தனை மீனாட்சி, அத்தனை மீனாட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்க மனசுல வந்து நிற்கும். நேர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான தானங்கள் செய்வார்கள், தர்மங்கள் செய்வார்கள், அன்னச்சத்திரங்களில் அன்னதானம் செய்வார்கள், நீர்தானம் செய்வார்கள், நீர்மோர் தானம் செய்வார்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேருக்கு வஸ்திர தானம் செய்வேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். எவ்வளவு சாப்பாடு! மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இருப்பாங்க, வியாபாரிகள் இருப்பாங்க, உழைப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நிலத்துல இருந்து எடுக்கக்கூடிய அரிசிகள், தானியங்கள் இது எல்லாம் தானம் பண்ணுவாங்க. வேறுபாடு இல்லாமல், மனக்கசப்பு இல்லாமல், மத மாச்சரியங்கள் இல்லாமல் ஒற்றுமையாக அந்த விழாவில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பொதுவாகவே தெய்வ திருமணங்கள் பண்ணுறது எதற்காக அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஒரு வீட்டில் பண்ணிங்கனாலே அந்த சுமம் வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும், ஒரு அதிர்வலை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இந்தியா முழுவதுமே மதுரை மீனாட்சி சொக்கநாதரனுடைய திருமணத்தை பற்றி எல்லாரும் பேசி அழைச்சிக்குவாங்க. அந்த விழா கோலம் 16 நாளா 1 மாசமா அங்கே எல்லாரும் தங்கி சொந்தக்காரங்க எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. இதை பேசுறது எதுக்காக உங்களை கூப்பிட்டாங்க தெரியுங்களா? திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிறதுக்கு, நல்ல சந்ததிகள் உருவாக்குறதுக்கு, உறவுகள் பெருகிட, சந்தோஷங்கள் வளர்ந்திட, மத மாச்சரியங்கள், கோபங்கள், பங்காளிகள் சண்டை போகிறோம், இது எல்லாம் நீங்கள் இந்த மீனாட்சி கல்யாணத்தில் போயிடும். ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தாங்க. இந்த மீனாட்சி கல்யாணத்தில் வந்த உடனே அண்ணன் போகிறாரு, தம்பி போகிறா, அக்கா போகிறா, தங்கச்சி போகிறா அப்படிங்கிற அந்த மனோபாவம் அதில் பார்க்கும்போது அந்த கோபம் போயிடும். சொக்கநாதர் திருமணத்தில் நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு போகணும், நம்ம எல்லாம் கல்யாண சாப்பாடு சாப்பிடணும், இது இறைவனது திருமணம், அந்த மாச்சரியங்கள் போயிடும் பாருங்க. அதற்காகத்தான் இந்த திருமணம். என்னுடைய வயது எனக்கு காரணமாக போக முடியாதே அப்படிங்கிறவங்களுக்கும் பிகைண்ட் ரூட்ஸ் வந்து உங்கள் வீட்லேயே, ஏன் உங்கள் கையிலேயே அந்த சொக்கநாதர் மீனாட்சி திருமணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதங்களில் தலை வைத்து இந்த அபூர்வமான சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சர்வே ஜனா சுகினோ பவத். பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் மற்றும் பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் பிஹேனூர்ஸ் சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை எஸ்விஎஸ் 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க எஸ்விஎஸ் கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு, ஒட்டகம் மார்க் சூடம் மற்றும் சாம்பிராணிகள், வசந்தம் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஜனதா சர்பத் மதுரை, ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை. பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் அண்ட் பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் பிஹேனூர்ஸ் சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை எஸ்விஎஸ் 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க எஸ்விஎஸ் கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு, ஒட்டகம் மார்க் சூடம் மற்றும் சாம்பிராணி, வசந்தம் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஜனதா சர்பத் மதுரை, ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை.